இன்னைக்கு வந்து பவர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறாங்க. இதை வந்து பிசினஸா இப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸ், சேல்ஸ், மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனா அவருடைய சொந்த கதையை சொல்லிக்கிட்டே வரவே அதுல எல்லாமே கவர் ஆயிடுச்சு. நிர்வாகம் வந்துருச்சு, அக்கௌண்ட்ஸ் வந்துருச்சு, ஐடி ரைடு வந்துருச்சு, பேமெண்ட் பெண்டிங் வந்துருச்சு, கடனை வசூலிக்கிறது வந்துருச்சு, வட்டியில சிக்கி எவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, வட்டியிலிருந்து விடை பெற்றதுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சு. ஜீலான் பாய் சொல்லும் போது சொன்னாரு, எல்எஸ் கண்ணன் அவர் பெர் டேவுக்கு வந்து இவருடைய நிறுவனத்துல இவங்களுடைய மக்களை உட்கார வச்சு பேசுறதுக்கு 36,000 ரூபாய் சார்ஜ் பண்றாரு. அதுக்கு போக செலவு அப்படிங்கும் போது 50,000 ரூபாய் வந்துருது. அது அவருக்கு தேவைப்படுது பாருங்க, அவருக்கு வந்து அது தேவைப்படுது. அது கொடுத்தாலும் ஒர்த்தா இருக்கு அவருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த கன்சல்டன்ட் அப்படிங்கிறவங்க தேவை. பட் நம்ம எல்லாருனாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா இருக்கும்போது அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்தா அதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு நிறுவனமும் அதே மாதிரி கூப்பிட்டு 50,000 ரூபாய் கொடுக்க முடியுமான்னு முடியாது. ஆனா நாம ஒரு 200 பேர் சேர்ந்தோம்னா இந்த மாதிரி பல பேர்த்த இங்க கொண்டுட்டு வரலாம், பல பேரோட உட்கார்ந்து பேசலாம். நம்ம வந்து அதுக்கு அந்த சிந்தனையை நம்ம இதுல இருந்து துவக்கியே ஆகணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற அடிப்படையில இந்த ப்ரோக்ராம் இதோட நிக்காம எங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாகித்தவன் தண்ணீரை தேடுவதை போல தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது. அப்ப இதுல வந்திருக்க கூடியவங்க யாரு என்ன தொழில் நாங்க கேட்கவே இல்லை. ஆனா எனக்கு வந்து தெரியும், ஒரு தள்ளுவண்டி வியாபாரி வந்திருக்காரு, ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குறவரும் வந்திருக்கிறார், கார்மெண்ட்ஸுக்கு சம்பந்தம் இல்லாதவர் வந்திருக்கிறார். குறைஞ்சபட்சம் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற கூட எண்ணம் உள்ளவங்க கூட வந்திருக்கலாம், இங்க ஒர்க் பண்றவங்க கூட வந்திருக்கலாம். ஆனா நிச்சயமா நீங்க ஒரு சின்ன சாக்ரிஃபைஸோட தான் இங்க வந்திருக்கீங்க. சும்மா வரல, ஃப்ரீயா வரல, பொழுதுபோகாம வரல. ஒரு ஒர்க்கிங் டேல ஒரு பே பண்ணி ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்றவங்க கண்டிப்பாக ஒன்னு இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிற தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள், அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் இங்க வந்திருக்கிறதுனால இந்த கூட்டம் தான் இந்த சமூகத்துடைய சிறந்த வழிகாட்டுதலாக எதிர்காலத்தில் மாற முடியும். அப்படி பல நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளோட ஒரு 200 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, நம்ம இவங்களை நம்பி ஆத்துல இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்க வந்து உருவாக்கி இருக்கிறது பிசினஸ் கைடன்ஸ் ஃபாரம். எம்எஸ்கேனாவே எல்லாத்துக்கும் கைடன்ஸ் தான். இப்ப வியாபார வழிகாட்டுதல்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்குது. அதனால வருஷத்துக்கு ஒரு 3,000 ரூபான்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சு அதுல யார் இணைஞ்சு இந்த மாதிரி பல தொழில் அதிபர்களை கொண்டுட்டு வர்றது, கன்சல்டன்ட்டை கொண்டு வர்றது, பிசினஸ் கோச்சுகளை கொண்டுட்டு வர்றது, அவங்களோட உட்கார்ந்து பேசுறது, கலந்துரையாடுறது, இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா மட்டும்தான் இந்த சமுதாயத்துடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா அமையுங்கிறனால மீண்டும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேட்கிறேன், ஐ வாண்ட் யூ ஆல் டு ஜாயின் இன் திஸ் ஃபாரம். Because this is the forum that we can develop our society through doing business. நீங்க வியாபாரம் செய்யறது மூலமா இந்த சொசைட்டி டெவலப் ஆகும். நான் வியாபாரமா பார்க்கல, ஒரு இபாதத்தா தான் பார்க்கறோம்.